அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் பெற்றோரும் பிள்ளைகளும் என்கிற இந்த தொடரில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா, ஹாஜிர் இவ்விருவரை குறித்தும் நேற்று நாம் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கிணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரையும் ஹாஜருக்கு பிறந்த கைக்குழந்தையான இஸ்மாயிலையும் மனித நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தில் அவர்கள் விட்டு சென்றார்கள். விட்டு சென்ற இடத்தில் அவர்களுக்கு தேவையான குறைந்த அளவுக்கு தண்ணீரும் பேரித்தம்பழமும் கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் அவர் போய்விட்டார். ஹாஜர் அவர்கள் பின்னால் தொடர்ந்து போய் அழைத்து பார்த்தார்கள். அவர்கள் ஏறட்டும் பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையா என்றார்கள். ஆமாம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்றதும் அதை பொருந்தி கொண்டு அவர்கள் அங்கேயே தன்னுடைய கை குழந்தையோடு ஹாஜர் அவர்கள் இருந்து விட்டார்கள். தண்ணீரும் பேரித்தம்பழமும் தீர்ந்து விட்டது. தானும் தன் குழந்தையையும் உயிர் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பல முயற்சி எடுக்கிறார்கள். அந்த முயற்சியினுடைய விளைவாகத்தான் சஃபா மர்வா என்கிற இரண்டு குன்றுகளுக்கு இடையில் அவர்கள் ஓடினார்கள். அப்படி ஓடியதைத்தான் இன்றைக்கு ஹாஜிகள் சாய் என்று 7 முறை தொங்கோட்டமாக ஓடக்கூடிய ஒரு ஹஜ்ஜினுடைய வழிகாட்டுதலும் நடைமுறையும் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நேற்று வரை நாம் கண்டோம். இறுதியாக மர்வாவில் போய் ஹாஜிர் அவர்கள் அந்த ஓட்டத்தை முடிக்கிற போது ஃபலம்மா அஷரஃபத் அலல் மர்வா சமிஅத் சௌத்தன், மர்வாவில் முடிக்கும் போது ஒரு சப்தம் அவர்களுக்கு கேட்கிறது ஹாஜிருக்கு. அப்படி கேட்கிற போது ஃபகாலத் சஹ் துரீது நஃப்ஸஹு, சும்மா இரு அப்படின்னு சொல்லி தனக்கே சொல்லிக் கொள்கிறார்கள். இதோ ஒரு சப்தம் நாமளா ஒரு பிரமிப்பின் மூலமாக இந்த சப்தம் வருதோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லி சும்மா இரு அப்படி சொல்லி தன்னைத்தானே அவர்கள் என்ன செய்றாங்க, அமைதிப்படுத்துகிறார்கள். ஃபகாலத் துரீது நஃப்ஸஹு சும்ம தஸம்மஅத் ஃபஸமியத் ஐலன், மீண்டும் அந்த சத்தம் வருகிறது. உன்னிப்பாக அந்த சப்தத்தை கவனிக்கிற போது முதல்ல என்ன சத்தம் வந்துச்சோ அதே சப்தம், அது அசரீரன், அசரீர் சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு மானசீகமான முறையில் ஒரு சப்தம். அந்த சப்தம் முதல்ல கேட்ட மாதிரி கேட்குது. காலத் கது அஸ்மஅத், பிறகு அந்த சப்தத்தை அவர்கள் கேட்டுவிட்டு இன்கான ஐந்தக கவாஸ், அந்த சப்தத்தை நோக்கி ஹாஜர் சொல்றாங்க, உதவி செய்யக்கூடிய யாராவது இருந்தால் எனக்கு நீங்கள் உதவலாமா என்று கேட்டார்கள். இதன் ஹிய பில் மலக், அப்போ அந்த இடத்துல ஒரு மலக்கு என்ன காட்சி அளித்தார். இந்த மௌதஇ ஜம்சம், அந்த மலக்கு எங்க நிற்கார் சொன்னா இப்போ இருக்கிற அந்த ஜம்சம் கிணத்து தலைமாட்டில் நிற்கார். அந்த மலக்கு தன்னுடைய குதிங்காலால் அந்த இடத்தை நினைச்சாரு, இப்படி காலால் நினைச்சாரு தோன்ற, எப்படி கோழி காக்கா மண்ணை தோணுமோ அது மாதிரி நினைச்சாரு. அந்த மலக்கு காலால நினைச்சார் அந்த இடத்துல தோன்றார்.
அவ் காலபி ஜனாகை காலால தோண்டினாரா, அல்லது மலக்குகளுக்கு என்று ரெக்கைகள் உண்டு, 2 ரெக்கைகளை கொண்ட 4 ரெக்கைகளை கொண்ட, அல்லாஹ் நாடினால் 8 ரெக்கைகளை கொண்ட மலக்குகள் இருக்கிறான்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ரெக்கையால் அந்த இடத்தை தோண்டினார்களா என்று இந்த செய்தியை சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒன்று காலால் தோண்டினார்கள் அல்லது ரெக்கையால் தோண்டினார்கள், ஏதோ ஒன்று. ஹத்தா லஹரல் மா, அப்போ அந்த இடத்துல தண்ணீர் என்ன செய்து வர ஆரம்பித்தது, அந்த இடத்துல தண்ணீர் வந்தது. ஜஅலத் துஹவ்விலுஹு வ தகூலு பியதிஹா ஹக்கதா, அப்போ தண்ணீர் வரவும் ஹாஜர் அவங்க என்ன செய்றாங்க, அதை அப்படியே மண்ணை கூட்டி இப்படியே என்ன செய்றாங்க, ஒரு சின்ன ஒரு ஹவுது மாதிரி, இப்போ ஹவுதுன்னு சொல்கிறோமா இல்லையா, துஹவ்விலுஹு, அதை ஒரு ஹவுது மாதிரி தடாகம் மாதிரி என்ன செய்றாங்க, ஹாஜர் அதை என்ன செய்றாங்க ஆக்குனாங்க. அதை கையாலே என்ன செய்றாங்க, இப்படி அணை போட்டு அந்த தண்ணீர் வடிந்து ஓடாமல் இருக்கிறதுக்கு, தன்னுடைய தேவையும் தன் குழந்தையினுடைய தேவையும் தீர்த்துக் கொள்வதற்கு அந்த தண்ணீரை என்ன தேவைக்கு நம்ம முண்டு கொள்ளலாம் என்ற அந்த கருத்துல என்ன செய்றாங்க, மண்ணை இப்படியே குவி அவங்க ஒரு தொட்டி மாதிரி என்ன செய்றாங்க அமைக்கிறாங்க. ஜஅலத் துஹவ்விலுஹு வ தகூல் பியதிஹி ஹக்கதா, பிறகு வஜஅலத் தாரிஃபு மினல் மா ஃபீ சிகாயிஹா, அந்த தண்ணீரில் இருந்து தன்னுடைய ஏற்கனவே இப்ராஹிம் நபி கொடுத்துட்டு போனாங்களா இல்லையா ஒரு தோல்பை, அந்த தோல்பையில் அந்த தண்ணி என்ன செய்றாங்க அள்ளி அவங்க ரிப்புறாங்க. வஹுவ யஃபூரு பாதமா தஃரிஃப், அள்ளி முண்டு அந்த தோல்பையில் நிரப்பியதற்கு பிறகும் அந்த தண்ணீரை செய்து பொங்கிக்கிட்டு இருக்கு, அந்த தண்ணீர் பொங்கி கொண்டிருக்கிறது. கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக, நபி அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், யர்ஹமுல்லாஹு உம்ம இஸ்மாயில் லவ் தரக்கத் ஸம்ஸம அவ் கால லவ் லம் தக்ரிஃப் மினல் மா லகானத் ஸம்ஸம ஐனன் மஈனன். அல்லாஹ் இஸ்மாயிலுடைய அந்த தாய்க்கு அருள் செய்ய வேண்டும், அவங்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். அவங்க இப்படி மண்ணை கூட்டி அதை ஒரு தடாகமாக ஆக்காது இருந்தால் அந்த தண்ணீர் என்ன செய்திருக்கும், பெருக்கெடுத்து ஆறாய் என்ன செய்திருக்கும், ஓடி இருக்கும். அதை செஞ்சதுனால அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த தாய்க்கு அப்படி ஒரு கருத்தை, ஒரு ஐடியாவை, ஒரு சிந்தனையை கொடுத்ததுனால அது ஒரு இடத்தில் என்ன செய்யப்பட்டது, உண்டு திரட்டப்பட்டது. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிருங்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இஸ்மாயிலுடைய தாய்க்காக வேண்டி அந்த இடத்துல என்ன செய்றாங்க, பிரார்த்திக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சதுனால அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்யட்டும். நாம சொல்லுவோமா இல்லையா, ஒரு நல்ல காரியம் நடந்துன்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும் சொல்லி, இது மாதிரி நபி அவங்க அந்த ஹாஜிருக்கு அப்படின்னு என்ன செய்றாங்க, பிரார்த்திக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் சிந்தித்து பார்க்காத ஒன்று என்ன செய்றாங்க, அந்த நேரத்தில் செஞ்சுட்டாங்க. எப்படி அந்த ஐடியா வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்யட்டும்னு என்ன செய்றாங்க, துஆ செய்றாங்க. கால ஃபஷரிபத் வ அர்தஅத் வலதஹா, அவங்களும் அந்த தண்ணீரிலிருந்து குடித்தார்கள், தன்னுடைய குழந்தைக்கு அந்த தண்ணீரை நினைச்சாங்க ஊட்டினாங்க. இப்போ காலலகல் மலக், இப்போ அந்த மலக்கு எங்களை சத்தம் போட்டாரா இல்லையா, அவர் தானே தோண்டினாரு, அவர் அந்த ஹாஜரை பார்த்து என்ன செய்றாங்க, பேசுறாரு. என்ன பேசுறாரு, லா தகாஃபுல் லைஆ, நீங்கள் கேட்பாரற்று விடப்படுவீர்கள் என்று செய்யாதீங்க, பயப்படாதீங்க. யாரை பார்த்து, ஹாஜரை பார்த்து சொல்றாரு அந்த மலக், உங்களை யாரும் கண்டுக்கிடாம விட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ஆலயம் என்ன இருக்குது, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ஆலயம் இருக்கிறது. எபனி ஹாதல் குலாம், இப்ப இந்த கை குழந்தையா இருக்கார இவரும் அந்த ஆலயத்தை காபாவை கட்டுவார், இவரும் கட்டுவார் என்று சொல்கிறார். இவரும் கட்டுவார், அபூஹு இவருடைய தந்தை இப்ராஹிம் சேர்ந்து என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. இங்க பக்கத்துல என்ன பைத்துல்லா, காபா, மக்கா என்ற அல்லாஹ்வுடைய ஆலயம் என்ன செய்து இருக்குது, 2 பேரும் சேர்ந்து கட்டுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த மலக்கு ஹாஜருக்கு என்ன செய்றாங்க, அந்த ஆறுதல் சொன்னார்கள். இன்னல்லாஹ லா யுதிஉ அஹ்லஹு, அல்லாஹ் அவனை நம்புகிற எவரையும் என்ன கைவிடுவதில்லை. அல்லாஹ் யாரையும் என்ன செய்த, அவனை நம்பக்கூடியவனை கைவிடுவதில்லை என்று சொல்லி அந்த மலக்கு அந்த தாயை பார்த்து சொன்னார்கள். இது புகாரில 3364வது ஹதீஸா இருக்கிறது. இன்னும் இந்த ஹதீஸ் போகுது, இந்த ஹதீஸ்ல அடுத்த பாட்டு என்ன செய்து வருது. அதுக்கிடையில இப்ப இந்த குழந்தை என்ன, இஸ்மாயில் ஹாஜருடைய அரவணைப்புல என்ன வளருது. இவரை விட்டுட்டு போயிட்டாரா இப்ராஹிம்,
அதுக்கப்புறம் திரும்பிய பார்க்கல, வரவும் இல்லை. அந்த குழந்தைய அவங்க என்ன செய்றாங்க, வளர்த்து எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய அவங்க வளர்த்து எடுக்கிறாங்க. வளர்த்து எடுக்கும் போது ஃபலம்மா பலக மஅ ஸஅய, இது குர்ஆன்ல வரக்கூடிய வசனம் 37 அத்தியாயம் 102 இருந்து படிச்சு பாருங்க. ஃபலம்மா பலக மஅ ஸஅய, இப்ராஹிமோடு இந்த குழந்தை நடந்து திரிகிற அந்த பருவத்தை, பக்குவத்தை, வேலை செய்கிற அந்த பருவத்தை அடைந்த பொழுது கால இப்ராஹிம் நபி அப்பவும் போயிட்டு கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன செய்றாரு, விட்ட இடத்துல வந்து இப்ராஹிம் நபி என்ன செய்றாரு பார்க்கிறார். அப்போ பையன் என்ன, இஸ்மாயில் ஓரளவுக்கு என்ன கூட மாட வேலை செய்யற அளவுக்கு அந்த பையன் வளர்ந்திருக்கார். அப்படி வளர்ந்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபிட்ட வந்து யா புனை இன்னி அராஃபில் மனாம், அன்பு மகனே நான் கனவில் ஒன்றை கண்டேன், கனவில் ஒன்றை கண்டேன். அன்னி அதுபகு பந்துரு மாதா தரா, உன்னை அறுக்க வேண்டும் என்று நான் கனவில் காட்டப்பட்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் இப்ராஹிம் நபி கேட்கிறார். கால யா அபத்தி ஃபஅல் மா துமர் சஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அப்போ அந்த குழந்தை இஸ்மாயில் இடுபடி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள வயசுல வளர்ந்திருக்கிற அந்த குழந்தை இப்ராஹிமை பார்த்து சொன்னார், அன்பு தந்தையே, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ அதை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள், என்னை நீங்கள் பொறுமையாளராக என்ன செய்வீங்க, காண்பீர்கள் என்று அந்த இஸ்மாயில் என்கிற அந்த குழந்தை சொன்னார். ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹுல் ஜபீன், அப்போ தயாராயிட்டார். யாரு, இப்ராஹிம் நபி தயாராயிட்டார். அது என்ன கனவுல தானே வந்து சொன்னாங்க, அப்ப நமக்கும் நிறைய கனவு வந்து போயிட்டு தானே இருக்கு, நாமளும் அது மாதிரி களத்தில் இறங்கிடலாமா? காண்கிற கனவை எல்லாம் நாம நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி நாம இறங்கிட முடியுமா? முடியாது. அப்படி நம்ம இறங்கணும்னு வைங்க, ஊர்ல ஒருத்தரும் இருக்க மாட்டான். ஏன், எல்லாரையுமே நம்ம குர்பானி கொடுக்கணுங்கிற கனவு நாம என்ன செய்வோம், காண்போம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் என்ன செய்ய வந்துடும். இது இறை தூதர்களுக்கு என்று அல்லாஹ் வஹீயினுடைய இன்னொரு வெளிப்பாடாக கனவில் என்ன செய்வான், காட்டுவான். ஒன்று நேரடியா ஜிப்ரீல் என்ன செய்வான், அனுப்புவான், அல்லது கனவின் மூலமாக வெளிப்படுத்துவான், அல்லது என்ன, அதாவது அவங்களுடைய உள்ளத்தில் சில வகைகளை என்ன செய்வான், அல்லாஹ் உதிக்க செய்வான். இப்படி 3 வகையில அல்லாஹ் என்ன செய்வான், வகையை வெளிப்படுத்துவான் என்று குர்ஆன்ல என்ன செய்து வருகிறது. அதுல ஒன்றுதான் என்ன, இந்த கனவு. அப்போ இந்த கனவு என்பது இறைத்தூதர் காண்கிற கனவு என்பது அது பொய் அல்ல, நீங்க நாம காண்ற மாதிரியான கனவு அல்ல, அது உண்மையாகவே அல்லாஹ் காட்டக்கூடிய கனவு. அதனால தான் வந்து மகன் அபிப்பிராயம் கேட்கிறாரு, அல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருக்கான்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, என்னை பொறுமையாளாக, நான் அதுக்கெல்லாம் ஒன்று பதட்டப்படவே மாட்டேன், அல்லாஹ் தான் எனக்கு உயிரை தந்தான், நீங்க உங்களோட விட்டுட்டு போயிட்டிய, நான் வளராமலா இருந்தேன், என்ன என்னுடைய தாயை வளர்த்தெடுத்தார்கள், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதானே செய்யும், அப்ப நீங்க செய்யறது செய்யுங்கன்னு சொல்லி என்ன சொல்லிடுறாங்க. பலம்மா அஸ்லமா வ தல்லஹுல் ஜபீன். அப்போ இப்ராஹிம் இஸ்மாயில கீழே படுக்க போடுறாரு, அப்பதான் அறுக்க முடியும், பலியிட முடியும். அப்போ கீழே படுக்க போட்டாரு. நாதைனாஹு ஐயா இப்ராஹிம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சப்தம், அசரீர சத்தம் வருகிறது. ஏ இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. அது சத்தத்த ருயா, நீ கனவை மெய்ப்பித்து விட்டாய். அப்ப இது பொய்யலன்னு ஆயிடுச்சா, உண்மையான கனவுன்னு ஆயிடுச்சா, இது அல்லாஹ் தான் காட்டினான்னு ஆயிடுச்சா? அப்ப அசரீர ஒரு சத்தம் வந்து, இப்ராஹிம் நிறுத்து, கனவு உனக்கு காட்டப்பட்டது, அதை நடைமுறைப்படுத்துவாயா இல்லையா என்று அல்லாஹ் பரிசோதிப்பதற்காகத்தான் என்ன காட்டினான். ஆனா நீ களத்துல இறங்கிட்ட, அதனால என்ன, உண்மை செய்து விட்டாய், உண்மைப்படுத்தி விட்டாய் கனவை. இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன், நல்ல செய்யக்கூடியவர்களுக்கு, உபகாரம் செய்கின்றவர்களுக்கு, நல்லது செய்கின்றவர்களுக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம். எவ்வாறு கூலி? இப்படி ஒரு மனிதனை உயிர் பலியிடுகிற ஒரு செயலை நிச்சயமாக என்ன அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்க மாட்டான். நீ செய்ய போகிறாயா இல்லையா என்று அல்லாஹ் உன்னை சோதிப்பதற்குத்தான் காட்டினான். நீ அதுல ஜெயிச்சிட்ட, நீ என்ன செய்ய வேண்டாம், அந்த குழந்தையை நீ பலியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு மலக்கின் மூலமாக அல்லாஹ் தெரிவிக்கிறான். இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. அப்படிதானே இல்லையா? எத்தனை வருஷமா அவர் குழந்தை இல்லைன்னு சொல்லி தவம் இருந்தார். அத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்து குழந்தை கிடைச்சதுக்கு பிறகு அந்த குழந்தையும் குட்டியுமாக, மனைவியும் பிள்ளையுமாக, கணவனுமாக இருந்து அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதா? இல்ல. பாலுகுடி மறவாத அந்த பருவத்திலேயே கொண்டு போய் பாலைவனத்தில் விடணும்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அவருங்க ஒரு கட்டளை போட்டுறான். அந்த கட்டளையை நிறைவேற்றுறார். அங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்தாப்புல ஒரு கட்டளை போட்டு
அந்த குழந்தைய பிடிச்சி நீ அறு அப்படிங்கிறான். அதுக்கும் என்ன சார் ரெடியாகி வந்து பலியிடுறதுக்காக என்ன சார் வர்றாரு. அது எவ்வளவு பெரிய சோதனைன்னு பாருங்க. அது அல்லாஹ் என்ன சார் அந்த வார்த்தையை சொல்கிறான். பலா பலானா என்னது? நம்ம 12 அன்னைக்கு வந்து பலாய் சோறாக்குறோம், அந்த பலா இல்லை. பலா என்று சொன்னால் சோதனை. அப்போ எல்லா தர்காவுக்கும் சோறாக்குறாங்களா இல்லையா? இது சோதனைக்காக என்ன செய்றாங்க? சோறாக்குறாங்க. என்ன சோதனை? இருக்கிற சோதனை நம்மளை விட்டு போனது, இன்னும் ஒரு புதிய சோதனை நமக்கு என்ன செய்யணும்? ஒரு பலாய் முசிபத்து வரணுங்கிறதுக்காக வேண்டி கீழே வட்டாரம் மேல வட்டாரம் தர்கா அங்க அங்கன்னு சொல்லி போட்டு என்ன செய்றாங்க? சோத்தாக்கி என்ன செய்றாங்க? விளம்புறாங்க. அப்போ இந்த பலாய் தான் என்ன அங்க நடக்குது. அல்லாஹ் என்ன செய்றான் குர்ஆன்ல, ஹாதா இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இது அமைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஓ ஃபதைனாஹு பிذبحٍ அதீம், அப்போது மிகப்பெரிய சோதனையிலிருந்து அவர் ஜெயிச்சிட்டார். மிகப்பெரிய சோதனையிலிருந்து அவர் ஜெயிச்சிட்டார். அப்ப அடுத்து என்ன செய்கிறான் அல்லாஹ்? ஓ ஃபதைனாஹு, அதற்கு பகரமாக பிذبحٍ அதீம், ஒரு மிகப்பெரிய பலிப்பிராணி அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவருக்கு கொடுக்கிறான். இதை நீ அறுத்தா போ, நீ இஸ்மாயிலை எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், அறுக்க வேண்டாம். டெஸ்ட்டுக்கு தான். ஏன்னா கரண்ட் இருக்கா இல்லையா, ஈமான் இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுவதற்காக, சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் என்ன செய்ய அப்படி காட்டினா. நீ அந்த சோதனையிலும் என்ன நீ வெற்றி அடைந்து விட்டாய். அல்லாஹ் அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையுமே அவர் என்ன செய்றாரு? அல்லாஹ்வுடைய கட்டளையில அப்படியே நீந்தி மேல எழுந்து வர்றார். நீந்தி மேல எழுந்து வருகிறார். அதனால் தான் அல்லாஹ் என்ன செய்றான்? இத்புதலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன அப்படின்னு இப்ராஹிமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிமை பல சோதனைகளின் மூலம் அல்லாஹ் சோதித்தான். அந்த சோதனைகளில் அத்தனையுமே ஃபஅத்தம்மஹுன்ன, அவர் ஜெயித்தார், அதை முழுமைப்படுத்தினார். எதுலையுமே அவர் தோத்து போகல. ஏன்? இது அல்லாஹ் நமக்கு தருகிற சோதனை. அந்த சோதனையை நாம் பொருந்தித்தான் ஆக வேண்டும், சகித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை அவர் செய்தார், சகித்து கொண்டார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற இடத்துல என்ன சொல்லி காட்டுறான். அதே மாதிரியான ஒரு சோதனை தான் இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக வேண்டி அவர் தயாராகிறார். வேண்டாம் இப்ராஹிம், போதும், இந்த பிராணியை நீ பலியிட்டுக் கொள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான்? அந்த இடத்துல ஒரு பலிப்பிராணியை என்ன செய்றான்? மிகப்பெரிய பலிப்பிராணியை இப்ராஹிம் கைட்ட என்ன செய்றான்? ஒப்படைக்கிறான். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்றாரு? இப்ராஹிம் இஸ்மாயிலை பலியிடாமல் அந்த ஆட்டை என்ன செய்றார்? பலியிட்டு விட்டார் என்பதை இந்த 37ஆம் அத்தியாயம் 107ஆம் வசனத்தில் நம்ம என்ன செய்றோம்? பார்க்கிறோம். இதை தொடர்ந்து இந்த பலியிடுதல் சம்பவத்திற்கு பிறகு இப்ராஹிமும் இஸ்மாயிலும் என்ன செய்தார்கள்? ஹாஜர் என்ன செய்தார்கள்? சாரா என்ன செய்தார்கள்? அடுத்த தொடர் என்ன அடுத்து ஆரம்பிக்குது. அது அந்த முதல்ல நம்ம சொன்னோமா இல்லையா, புகாரி 3364 ஹதீஸ், அதுல இன்னும் ஒரு பாதி ஹதீஸ் இருக்குது. அதுல மீதி இந்த செய்திகள் எல்லாமே என்ன செய்து வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அது நாளை தொடரும்.